நமஸ்காரமாகட்டும் புத்த ரத்னத்திற்கு என்றென்றும் புத்தயரை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் தம்ம ரத்னத்திற்கு என்றென்றும் சத்தர்மத்தை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் சங்க ரத்னத்திற்கு என்றென்றும் சங்கயரை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் மும்மணிகளுக்கும் என்றென்றும் மும்மணிகளை சரணடைவேன். சாது சாது சாது. நம புத்தாய. போன கிழமை நாங்கள் புத்த பகவானுடைய கடைசி காலத்தை பற்றி விபரங்களை கொண்டு மகா பரிநிர்வாண சூத்திர போதனை தான் கதைத்து கொண்டிருந்தோம். அங்கே கடைசியாக சொன்ன விஷயம்தான் அபரிஹானிய தம்மா, அதாவது 7 வகையான வீழ்ச்சி அடையாத தர்மங்கள் அல்லது 7 வகையான தோல்வி அடையாத தர்மங்கள் புத்த பகவான் மொழிந்து இருக்கிறார். அது இல்லறவர்களுக்கு 7 மொழிந்து இருக்கிறார். அதுக்கு பிறகு ரஜகா எனும் நகரத்தில் தான் புத்த பகவான் வசித்து வந்தார். ரஜகா நகரத்தில் ஒரு மண்டபத்துக்கு பிக்குமார்கள் அனைவரும் அழைத்துவிட்டு, ஆயிரக்கணக்கான பிக்குமார்களை அழைத்துவிட்டு மொழிந்த தர்மம் புத்த பகவானுடைய கடைசி காலம். பிக்குமார்களுக்கு வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்காக இந்த தர்மம் நிப்பான மோட்சத்தை கொண்ட தர்மம். அதே போல ஸ்வர்க்கத்தை அடைய முடியும், அதே போல புண்ணியங்களை சேகரித்து கொள்ள முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கும். தேவ மனிதர்களுக்கு சுகத்தை தரும் இந்த தர்மம் பரம்பரைகளினூடாக முன்னுக்கு போக வேண்டும் என்றால் பிக்குமார்கள் சங்கத்தினர் கட்டாயமாக நன்றாக தூய்மையாக இருக்க வேணும். இந்த தர்மத்தினை கடைபிடிக்க வேணும். சங்கத்தினர் கடைபிடிக்கவிட்டால் இல்லறவர்களும் கடைபிடிக்க மாட்டார்கள். அப்போது அடுத்த பரம்பரைக்கு போக தர்மம் மிஞ்சாது. மிஞ்சிய தர்மம் இல்லாமல் வேறு வேறு விஷயங்கள் முன்னுக்கு போகலாம். அதாவது பிக்குமார்கள் தவறான விஷயங்கள் பழக்கப்படுத்த தொடங்கினால் அவை தான் முன்னுக்கு போகும். அதனால்தான் இவ்வாறு வீழ்ச்சி அடையாமல் பிக்குமார்களுடைய அதே தூய்மை அப்படியே வைத்து கொண்டு இருப்பதற்காக, அதே போல அதே விருத்தி பிக்குமார்கள் புத்த பகவானுடைய காலத்தில் தியானங்களை செய்து இந்த தர்மத்தை பழக்கப்படுத்தி தன்னுடைய மனதுகளை உயர்ந்த இடங்களுக்கு விருத்தி செய்து கொண்டார்கள். மிகவும் உயர்ந்த இடங்களுக்கு அந்த விருத்தி, அதே போல அந்த முன்னேற்றம் அவை அப்படியே முன்னுக்கு போக வேண்டும் என்றால் பிக்குமார்கள் இந்த தர்மம் நன்றாக பழக்கப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு தர்மம் தான் இதுவும். அதுதான் சப்த அபரிஹானி தர்மங்கள். முதலில் 7 வகையான பிக்குமார்களுக்கான அபரிஹானி தர்மங்களை பற்றி சொன்னேன். அதே போல புத்த பகவான் அந்த இடத்தில் இன்னும் மொழிந்திருக்கிறார். பிக்குமார்கள் பாவத்துக்கு பயமாக இருக்கிறார்களாயின் அவர்களுக்கு முன்னேற்றம் தான், வீழ்ச்சி அல்ல. அதே போல பாவம் செய்வதற்கு வெட்கமும் இருக்க வேணும், அதே போல பயமும் இருக்க வேணும். அவை இருந்தால் பிக்குகளுக்கு விருத்தி தான், முன்னேற்றம் தான், வீழ்ச்சி அல்ல. அதே போல நன்றாக கேட்டு அறிந்து கொண்டு தர்ம ஞானம் அல்லது தர்ம அறிவு இருக்க வேணும். அது இருந்தால் வீழ்ச்சி அடையாமல் முன்னேற்றம் அடையலாம். அதே போல பிக்குமார்கள் வீரியத்துடன் இருக்கிறார்களாயின், அதாவது வீரியம் தர்மத்தினை பழக்கப்படுத்தி கொள்ள,
கைவிடாமல் விடாமுயற்சியுடன் இந்த தர்மத்தினை பழக்கப்படுத்தி கொண்டு போகணும். அதற்காக அதை அப்படியே செய்து கொண்டு போனால் பிக்குகளுக்கு முன்னேற்றம் தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல. அதே போல விழிப்புணர்வு 4 வகையான சதிபட்டான தர்மங்களில் தன்னுடைய விழிப்புணர்வு இருக்குதான், விழிப்புணர்வினை நிலைக்க செய்து கொண்டு வாழ வேண்டும் எந்நேரமும். அவ்வாறு இருக்கிறார்களாயின் பிக்குமார்களுக்கு முன்னேற்றம் தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல. அதே போல பிக்குமார்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்களாயின் அதுவரைக்கும் பிக்குமார்களுக்கு முன்னேற்றம் தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல. அதுதான் இயல்பு. ஞானம் உருவாகுவதற்கு தான் இந்த விபாசனா தியானங்கள் இருக்கு, சும்மா அல்ல. இந்த ஞானத்தை பற்றி புத்த பகவான் முன்னுக்கு நன்றாக விளக்கி இருக்கிறார். அங்கே 7 வகையான, இன்னும் முதலில் சொன்ன 7 வகையான அபரிஹானிய தர்மங்களை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அபரிஹானிய தர்மங்கள் 7 தான் நான் இப்போ சொன்னேன். அதே போல இன்னும் 7 வகையான அபரிஹானிய தர்மங்களை பற்றி அல்லது வீழ்ச்சி அடையாத தர்மங்களை பற்றி புத்த பகவான் இந்த இடத்திலேயே மொழிந்தார். அதுதான் பிக்குமார்கள் சதி சம்போஜ்ஜங்க தர்மம். சம்போஜ்ஜங்க பொஜ்ஜங்க, போதி அங்க. தமிழுக்கும் இது மிகவும் தொடர்பான, அதாவது ஒரு சமீபமான ஒரு சொல், 2 சொற்கள். போதி அங்கங்கள் இந்த உயிர்த்துணர்வு பெற்றுக்கொள்வதற்காக அல்லது மெய்ஞானத்தை அல்லது அரஹந்த நிலையை பெற்றுக்கொள்வதற்காக இருக்க வேண்டிய அங்கங்கள். போதி உயிர்த்துணர்வு, அதை பெற்றுக்கொள்வதற்காக இருக்க வேண்டிய வளர்க்க வேண்டிய 7 வகையான அங்கங்கள். அந்த அங்கங்களில் முதலாவது தான் சதி சம்போஜ்ஜங்க. பிக்குமார்கள் ஏதேனும் ஒரு காலம் வரைக்கும் சதி சம்போஜ்ஜங்க தர்மம் வளர்க்கிறார்களாயின் அதுவரைக்கும் அவர்களுக்கு முன்னேற்றம் தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல. அதே போல பிக்குமார்கள் தம்ம விஜய சம்போஜ்ஜங்க வளர்க்கும் வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி தான், முன்னேற்றம் தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல. அதே போல விரிய சம்போஜ்ஜங்க, அதே போல பீதி சம்போஜ்ஜங்க, அதே போல பசதி சம்போஜ்ஜங்க, அதே போல சமாதி சம்போஜ்ஜங்க, அதே போல உபேகா சம்போஜ்ஜங்க. இந்த 7 வகையான அபரிஹானிய பொஜ்ஜங்க தர்மங்களை வளர்க்கும் வரைக்கும் பிக்குமார்களுக்கு அபிவிருத்தி தான், முன்னேற்றம் தான், வெற்றி தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல என்று புத்த பகவான் மொழிந்தார். அதே போல இன்னும் புத்த பகவான் மொழிகிறார். அங்கே இருக்கிறது அனாத்ம சஞ்ஞா, அனிச்ச சஞ்ஞா, அதே போல அசுப சஞ்ஞா. இவை தியானமாக வளர்க்க வேண்டிய தர்மங்கள் தான் இவை. அனிச்ச சஞ்ஞா, அதே போல அனர்த்த சஞ்ஞா, அதே போல அசுப சஞ்ஞா, அதே போல ஆதீனவ சஞ்ஞா, பஹான சஞ்ஞா, விராக சஞ்ஞா, நிரோத சஞ்ஞா. இவை இங்கே 7 இருக்கு. இவை வளர்க்கும் வரைக்கும் பிக்குமார்களுக்கு அபிவிருத்தி தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல என்று புத்த பகவான் மொழிந்தார். அதே போல இன்னும் நான் அனைத்தும் இந்த நேரத்தில் சொல்ல போக மாட்டேன். என் காரணம் புத்த பகவானுடைய கடைசி காலத்தை பற்றி தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய இங்கே இருக்கின்றவர்கள் சிலர் சிந்திக்கிறார்கள். அதனால் 6 வகையான தர்மங்கள், வீழ்ச்சி அடையாத தர்மங்களை பற்றி இன்னும் புத்த பகவான் வருகிறார். அதை காய் வைத்து பேசினால் புத்த பகவான் அந்த காலத்தில் இருந்த கிஜ்ஜுகுலு, அதாவது கிஜ்ஜு கூட்ட பப்பத்து ராஜகா நகரத்தில் மிகவும் பிரதான ஒரு இடம்தான் கிஜ்ஜு கூட்ட பப்பத்து. மலையின் மேலே நீங்கள் புத்த பூமி வணங்க போகும்போது அங்கேயும் போகிறீங்க. அந்த மலையின் மேலே இருக்கிறதோ புத்த பகவானுடைய விடுதி, அங்கே போயிட்டு நாங்கள் வணங்குவோம். அந்த கிஜ்ஜு கூட்ட பப்பத்தத்தில் அவ்வாறு
பிக்குமார்களுக்கு புத்த பகவான் தர்ம கதை சொல்லும் போது, தர்மத்தினை மொழியும் போது அந்த காலத்தில் அதிகமாக மொழிந்த விஷயம்தான் சீலத்தை பற்றி, அதே போல சமாதி, பஞ்ஞா, அதே போல விமுக்தி அப்படியான விஷயங்களை பற்றி. சீலம் இப்படித்தான் இருக்கிறது, அதாவது ஒழுக்கம் இப்படித்தான், ஒழுக்கத்தை சம்பந்தமான தர்ம விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லிக் கொடுத்தார். அதே போல சமாதி இவ்வாறு தான் என்று சமாதி தொடர்பான தர்மங்கள், அதே போல பஞ்ஞா அல்லது ஞானம் இவ்வாறு தான் என்று அது தொடர்பான தர்மங்களை பற்றி அதிகமாக மொழிந்தார். அதே போல சீலத்துடன் வளர்க்கும் சமாதி பெரும் பலன் தரும் என்று மொழிந்தார். சமாதி வளர்க்கும் போது சீலத்துடன் தான் வளர்க்க வேண்டும், அப்போதுதான் அது பெரும் பலன் தரும். அதாவது சீலம் பிக்குமார்கள் கடைபிடிக்க வேண்டிய நிறைய ஆயிரக்கணக்கான சிக்க பதங்களை கொண்ட உபசம்பதா சீலம் இருக்கு. அத்தோடு வளர்த்தால்தான் இந்த சமாதி நன்றாக வளர்கிறது, அதுதான் பெரும் பலன் தரும். அதே போல சமாதி மேலே நிலைத்து கொண்டு வளர்க்கும் பிரஞ்ஞா அல்லது ஞானம்தான் பெரும் பலன் தருகிறது. அவ்வாறு வளர்க்கும் சமாதி பஞ்ஞா மூலம்தான் தன்னுடைய ஆசவங்கள் அனைத்தும் இல்லாமல் போயிட்டு, ஆசவங்களில் இருந்து நீங்கி விடலாம். அதுதான் இந்த புத்த பகவான் ஒருவர் தோன்றிய பிறகு சொல்லிக் கொடுக்கும் கடைசி விடுதலை அல்லது மோட்சம். அதுதான் ஆசவங்கள் மனதில், எங்களுடைய மனதுகளில் இருக்கிறதோ இந்த மன அழுக்குகள், இவை ஒரு வகை மன அழுக்கு. 3 ஆசவங்கள் இருக்கு, காமாசவு, பவாசவு, அவிஜ்ஜாசவு. இந்த 3னால் தான் அனைத்து கிளேசங்களும், அனைத்து மன அழுக்குகளும், மன மாசுகளும் தொடங்குகிறது. அதுக்கு பிறகு புத்த பகவான் தான் விரும்பும் வரைக்கும் ராஜகா எனும் நகரத்தில் வசித்து பிறகு ஆனந்த பிக்குவை அழைத்து கூறினார், ஆனந்த், அம்பலாட்டிகா எனும் இடத்துக்கு நாங்கள் இப்போது செல்வோம் சொல்லி. பிறகு ஆனந்த தேரரோடு இன்னும் பிக்குமார்களோடு சேர்ந்து புத்த பகவான் அம்பலாட்டிகா இருந்த இடத்துக்கு வருகை தந்தார். அங்கே ராஜாகார என்ற ஒரு ஆசிரமம் இருந்தது, ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தில் புத்த பகவான் தங்கினார் பிக்குமார்களோடு. அங்கேயும் புத்த பகவான் பிக்குமார்களுக்கு அவ்வாறான தர்ம கதைகளை தான் கதைத்தார், அவ்வாறான தர்மங்களை தான் மொழிந்தார். அதாவது சீலம் இவ்வாறு, அதே போல சமாதி இவ்வாறு, அதே போல பஞ்ஞா அல்லது ஞானம் இவ்வாறு. சீலத்துடன் வளர்க்கும் சமாதி தான் பெரும் பலன், பெரும் பேறுகள் தரும். அதே போல சமாதியுடன் வளர்க்கும் ஞானம் தான் பெரும் பலன் தருகிறது. அதே போல பஞ்ஞா மூலம் வளர்க்கும் மனது தான் அனைத்து ஆசிரமங்களில் இருந்தும் நீங்கி விடுகிறது. அவைதான் காமாசு, பவாசு, அவிஜ்ஜாசு என்று புத்த பகவான் மொழிந்தார். இவை சொல்லும் போது சில நேரம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முதலில் கஷ்டமாக சில நேரம் இருக்கலாம். ஆனால் இந்த தர்மத்தில் இயல்பு தான், இது கேட்க கேட்க இவை சாதாரண விஷயமாக மாறிவிடுகிறது. அப்போது இந்த தர்மத்தில் பெரிய சுவைதான் உணர்கிறது. என்ன காரணம்? எங்களுடைய வாழ்க்கைகள் தொடர்பான உண்மை தான் இந்த தர்மத்தில் இருக்கிறது. அதே போல இந்த பிரபஞ்சத்தை பற்றி, அதே போல கர்ம பலன்களை பற்றி, அதே போல இந்த மோட்ச வழியை பற்றி, 4 உன்னத சத்தியங்களை பற்றி விபரங்கள் தான் இந்த தர்மத்தில் இருக்கிறது. இவை ஒருபோதும் கேட்காத விஷயங்கள். புத்த பகவான் ஒருவர் தோன்றிய காலத்தில் மட்டும் தான் உலகத்தோருக்கு
மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும் இந்த தர்மங்கள் கேட்க கிடைக்கிறது இந்த காலத்தில் மட்டும். அதே போல இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சுத்தாவாசி எனும் பிரம்ம உலகங்கள் இருக்கு. அங்கே இருப்பதோ இந்த தர்மத்தினை பழக்கப்படுத்தி சென்ற 5 வகையான ஓரம்பாகி சயோஜன தர்மங்களை அழித்து கொண்டு அங்கே போனவர்கள் அனாகாமி பிரம்மராஜாக்கள். அவர்கள் இருக்கும் இடங்களில் இந்த தர்மம் எந்நேரமும் இருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் தர்மத்தை நன்றாக செவிமடுத்து அங்கு மனனம் செய்து கொண்டு தர்மத்தில் ஈடுபட்டு தான் அந்த விருத்திக்கு வந்து இருக்கிறார்கள். அங்கே தர்மம் இருக்கிறது. கீழே இருக்கும் பிரம்ம உலகங்களிலும் தேவ உலகங்களிலும் இந்த மனித உலகத்திலும் இப்படியான உலகங்களில் தான் இந்த தர்மம் சிறிய காலத்தில், விசேடமாக மனித உலகில் மிகவும் குறுகிய காலத்தினுள் தர்மம் இல்லாமல் போகும். அதுக்கு பிறகு தேவ உலகங்களில் இன்னும் காலம் இருக்கிறது, இதைவிட நீண்ட காலம். அதுக்கு பிறகு அந்த உலகங்களிலும் இல்லாமல் போகும். அதுதான் இயல்பு. பிறகு புத்த பகவான் அம்பலாட்டிகா எனும் இடத்தில் இருந்து நாலந்தா எனும் இடத்துக்கு போவோம் சொல்லி ஆனந்த எனும் பிக்குவுக்கு கூறினார். அப்போது ஆம் பந்தே என்று சொல்லி பிக்கு சங்கத்தினரோடு நாலந்தா எனும் இடத்துக்கு வருகை தந்தார்கள். இந்த அம்பலாட்டிகா அதே போல நாலந்தா இவை அனைத்தும் பீகார் மாநிலத்தில் தான் இருக்கிறது. அந்த காலத்தில் மகத எனும் நாட்டுக்கு தான் இது சொந்தமாக இருந்தது. அங்க எனும் நாடு தான் இப்போது பங்களாதேஷ் ஆக மாறி இருக்கிறது. 16 வகையான குடியிருப்புகள் இருந்தது தானே அந்த காலத்தில் ஜம்புதீபத்தில். அங்கே முதலாவது தான் அங்க, 2வது மகத, காசி, கோசல அப்படியான பெயர்களினால் அழைக்கும் இந்த மகத தேசத்தில் தான் இந்த நாலந்தா அதே போல கிஜ்ஜகூட்ட பப்பத்து அம்பலாட்டிகா அப்படியான இடங்கள் இருக்கிறது. இந்த நாலந்தா எனும் இடத்தில் பிற்காலத்தில் மகாயான தர்மம் உருவாகிய பிறகு அங்கே பெரிய பல்கலைக்கழகம் உருவாகியது. அந்த பிக்குமார்கள் உருவாக்கப்பட்டார்கள். பிறகு அரசு அனுசரணை அது அவற்றிற்கு கிடைத்து மிகவும் பெரிய பல்கலைக்கழகமாக மாறிவிட்டது. ஆனால் அங்கே படிப்பித்த விஷயங்கள் இந்த தர்மம் மட்டும், அதாவது இந்த தர்மம் அல்ல, புத்த பகவானுடைய முதல் தர்மத்தை விட நிறைய விஷயங்கள் அங்கே படிப்பித்தார்கள். அந்த சீனாவில் இருந்து வந்த ஒரு பிக்கு அவருடைய அந்த நூலில் எழுதியிருந்தார், அந்த காலத்தில் 50 சப்ஜெக்ட்ஸ் அங்கே இருந்திருக்கிறது என்று, நிறைய சப்ஜெக்ட்ஸ். பிறகு 10,000 போலான பிக்குமார்கள் அங்கே இருந்த காலத்தில் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அங்கே பொதுவாக உருவாகிய ஒரு சமயம் இருந்து தானே அங்கே இருந்த பிக்குகள் அனைவரும் முன்னே இருந்தவர்கள் வரிசையாக ஆக்கிவிட்டு அவர்களுடைய கழுத்துகளை வெட்டி கொன்றுவிட்டார்கள். அதே போல உள்ளே இருந்த ஏனைய பிக்குமார் 10,000 பிக்குமார்கள் இருந்து இருக்கிறார்கள். ஒரு கதவு தான் இருந்து இருக்கிறது, பெரிய சுவர் மதில் ஒன்று இருந்து இருக்கிறது வட்டத்தில். பிறகு அந்த கதவை மூடிவிட்டு உள்ளே தீ போட்டிருக்கிறார்கள். சிலர் சொல்றாங்க அந்த தீ 3 மாதங்களாக அது எரிந்து, சிலர் சொல்றாங்க 6 மாதங்கள். சரியா? அப்படியான காலத்துக்கு பிறகுதான் அது இல்லாமல் போனது. சரியா? அது வரைக்கும் இந்த நாலந்தா எனும் இடத்தில் நிறைய அந்த விஹாரை விருத்தி அடைந்து பெரிய பல்கலைக்கழகம் தான் பிற்காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது போயிட்டு பாருங்க, அங்கே தோல் பொருட்கள் மட்டும் தான், ஃபவுண்டேஷன் தான் காண கிடைக்கிறது. அதை விட நிறைய தோல் பொருட்கள் கூட அங்கே இல்லாமல் இருக்கலாம். நான் போகவில்லை, ஆனால் நான் அதை பற்றி வாசித்து இருக்கிறேன். அதே போல ஃபோட்டோ பார்த்திருக்கிறேன். பிறகு நாலந்தா எனும் இடத்தில் புத்த பகவான் தங்கி வாழும் போது சாரிபுத்தேனும் மகா தேரர், அதாவது புத்த பகவானுடைய அக்க சாவகர்கள் 2 பேர்கள் இருந்தார்கள், அதாவது மேலான சாவகர்கள். அவர்கள் முதலாமவர் தான் சாரிபுத்த அரஹந்தவர், 2ஆமவர் தான் மொக்கல்லான அரஹந்தவர்.
சாரிபுத்த மகா அராந்தவர் புத்த பகவானிடம் வந்து புத்த பகவானை மிகவும் நன்றாக அன்புடன் வணங்கி ஒரு பக்கத்தில் அமர்ந்து புத்த பகவானுக்கு இவ்வாறு கூறினார். புத்த பகவானை பற்றி நான் மிகவும் கௌரவத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் இருக்கிறேன். புத்த பகவானுடைய ஏதாவது ஒரு சம்போதி அல்லது ஒரு உயிர்த்துணர்வு அல்லது மெய்ஞானம் இருக்குமாயின் அதை விட அதிகமான உயிர்த்துணர்வு இருக்கும் ஒரு சமணர் வந்து நாங்கள் போலான துறவிகள் அல்லது பிராமணர்கள், அவர்களுக்கும் இடையில் இறந்த காலத்திலும் புத்த பகவானுடைய உயிர்த்துணர்வினை விட உயிர்த்துணர்வு பெற்றுக்கொண்டவர்கள் ஏதாவது ஒரு சமணர் சரி பிராமணர் சரி இறந்த காலத்திலும் இருக்கவில்லை, எதிர்காலத்திலும் இருக்க மாட்டார்கள். அதே போல இந்த காலத்திலும் வேறு யாரும் இல்லை, புத்த பகவான் தான் என்று கூறினார். அப்போது புத்த பகவான் கேட்டார், சாரிபுத்த, நீங்க சிரேஷ்டமான ஒரு வார்த்தை தான், அதாவது சிரேஷ்டமான ஒரு விஷயம்தான் சொன்னீங்க. அது மிகவும் மகத்துவம் இருக்கும் ஒரு விஷயம், கட்டாயப்படுத்தி சொன்ன விஷயம். அதே போல இது சிங்க குரல் போல. அதனால புத்த பகவான் கேட்டார், சாரிபுத்த, அந்த பாக்கியமுள்ள சம்மா சம்புத்த பகவான்மார்கள் இறந்த காலத்தில் இருந்தார்கள். அந்த அனைத்து சம்மா சம்புத்த பகவான்மார்களுடைய சித்தங்களை அல்லது மனதுகளை உங்களுடைய மனதினால் அறிந்து கொண்டு அப்படி சொன்னீங்களா? அந்த புத்த பகவான்மார்கள் இவ்வாறான சீலத்துடன் இருந்தவர்கள், இவ்வாறான தர்மங்களை பழக்கப்படுத்தியவர்கள், இவ்வாறான ஞானத்துடன் இருந்தவர்கள், இவ்வாறான நடத்தைகளுடன் இருந்தவர்கள், இவ்வாறான விமுக்தி அல்லது விடுதலையுடன் இருந்தவர்கள் என்று உங்களுடைய சித்தத்தினால் உங்களுடைய மனதினால் அந்த இறந்த காலத்தில் தோன்றிய புத்த பகவான்மார்களுடைய மனதுகளை வாசித்துவிட்டு அல்லது அறிந்து கொண்டு நீங்க சொன்னீங்களா சொல்லி கேட்டேன். என்ன காரணம்? புத்த பகவான் என் நேரமும் மூட பார்வைகளுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த புத்த பகவானுடைய தர்மத்தில் ஏதாவது மொழிந்து இருக்குமாயின் அந்த விஷயங்களுக்கு காரணம், அடிப்படையான காரணம் இருக்கு. காரணங்கள் மூலம்தான் இருக்கும் விஷயம்தான் புத்த பகவான் மொழிந்து இருக்கிறார். புத்த பகவானுக்கு தெரியும் இந்த சாரிபுத்தேனும் மகா தேரருடைய மனதில் இருக்கும் சமாதி நிலை பற்றி. அவருக்கு சமம் அடைய முடியும் சமாதி நிலைகள் என்ன, அவருடைய சமாதி நிலைகளுக்கு சமம் அடைந்து செய்ய முடியும் விஷயங்கள் என்ன, செய்ய முடியாத விஷயங்கள் என்ன என்று அனைத்தை பற்றியும் புத்த பகவானுக்கு தெரியும். அது மேலே எடுப்பதற்காகத்தான் சில நேரம் இவ்வாறு கேட்டு இருக்கலாம். அப்போது சாரிபுத்தேனும் மகா தேரர் கூறினார், இல்லை புத்த பகவானே, அவ்வாறு நான் காணவில்லை. அதாவது முதலில் தோன்றிய புத்த பகவான்மார்களுடைய சித்தங்களை நான் என்னுடைய சித்தத்தினால் அறிந்து கொள்ளவில்லை சொல்லி. அப்போது புத்த பகவான் கேட்டார், இவரேனும் அரஹந்த சம்மா சம்புத்த பகவான்மார்கள் எதிர்காலத்தில் தோன்றுவார்கள். அந்த அனைத்து புத்த பகவான்மார்களுடைய சித்தங்களை உங்களுடைய சித்தத்தினால் அறிந்து கொண்டு நீங்க சொன்னீங்களா? அப்போது இல்லை சொல்லி கூறினார். பிறகு கேட்டார், இந்த காலத்தில் சம்புத நிலை அடைந்த புத்த பகவான் தான் நான். என்னுடைய சித்தம் நீங்க உங்களுடைய சித்தத்தினால் அறிந்து கொண்டு சொன்னீங்களா? புத்த பகவான் இவ்வாறான சீலத்துடன் இருக்கிறார், இவ்வாறான தர்மங்களை பழக்கப்படுத்துவார், இவ்வாறான தர்மங்களுடன் இருக்கிறார், இவ்வாறான ஞானத்துடன் இருக்கிறார், இவ்வாறான நடத்தைகளுடன் இருக்கிறார். இந்த புத்த பகவானுடைய விடுதலை இப்படியான உண்டு என்று என்னுடைய சித்தம் உங்களுடைய சித்தத்துடன் அறிந்து கொண்டு வாசித்துவிட்டு சொன்னீங்களா சொல்லி கேட்டார். அப்போதும் சாரிபுத்த தேரர் கூறினார், இல்லை புத்த பகவானே. அப்போது புத்த பகவான் கூறினார், சாரிபுத்த, இந்த நீங்க சொன்ன விஷயம் இறந்த கால, அதே போல எதிர்கால, அதே போல நிகழ்கால
அரஹந்த சம்மா சம்புத்த பகவான்மார்களுடைய சித்தங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஞானம் உங்களிடம் இல்லை. பாருங்க, இந்த ஞானம் தன்னிடம் இருக்க வேணும். அது இருந்துதான் அவருக்கு அறிந்து கொள்ளலாம் தெளிவாக. இந்த புத்த பகவான்மார்கள் இப்படியானவர்கள் தான், அவ்வாறு சொன்னால்தான் அது நன்றாக சொன்னது என்று சொல்லலாம். அப்போது புத்த பகவான் கேட்டார். புத்த பகவானுக்கு தெரியும் சாரிபுத்த தேரருக்கு அப்படியான பெரிய ஞானம் இருக்கவில்லை. அதாவது சாரிபுத்த தேரரும் அரஹாந்த நிலை அடைந்தவர், நான்குன்னது சத்தியங்களை முழுமையாக உயிர்த்தறிந்தவர். ஞானம் வந்து ஞானத்துடன் உலகில் புத்த பகவானுக்கு அடுத்ததாக மிகவும் ஞானசாலி, அதைவிட ஞானம் உள்ளவர் உலகில் இருக்கவில்லை. இந்த தர்ம நோட்களில் இருக்கு. அவருடைய ஞானத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக சில ஒரு உவமை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்படியான அளவுக்கு அவர் மிகவும் ஞானம் உள்ளவர். பஞ்ஞா, அவருடைய பஞ்ஞாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில அரஹந்த பிக்குமார்கள் சொல்றார்கள், எங்களுடைய ஞானம் உங்களுடைய ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகவும் சிறிய, எங்களுடைய ஞானம் கொஞ்சம் சிறியது சொல்லி. அப்படியான அளவுக்கு மிகவும் ஞானசாலி, ஞானம் உள்ளவர் தான் சாரிபுத்த எனும் மகாதீரர். ஆனால் புத்த பகவான் இந்த அனைவருடையும் அந்த திறமைகளை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு தான் அவருக்கு அந்த பதவியையும் பெற்று தந்தார். ஆனால் இப்படியான ஒரு சமாதி நிலை சாரிபுத்தேனும் மகாதேரரிடம் இருக்கவில்லை. அதாவது இறந்த, அதே போல எதிர்கால நிகழ்கால புத்த பகவான்மாருடைய சித்தங்களை தன்னுடைய சித்தத்தினால் அறிந்து கொள்வதற்கான சேதோபரி என்ற ஒரு ஞானம், இல்லாவிட்டால் பரச்சித்த விஞ்ஞானம், அந்த ஞானம் உங்களிடம் இல்லை என்று புத்த பகவான் சாரிபுத்த தேரருக்கு மொழிந்தார். அவ்வாறு இருக்கும் போது நீங்க எப்படி சாரிபுத்த இவ்வாறான சிரேஷ்ட வார்த்தை சொன்னீங்க? இந்த சிரேஷ்ட விஷயம் நீங்க எப்படி சொன்னீங்க? இப்படியான சிங்க குரல் எப்படி நீங்க விட்டீங்க? அதாவது புத்த பகவானை பற்றி நான் மிகவும் நம்பிக்கையுடன் கூடிய பக்தியுடன் இருக்கிறேன். இந்த புத்த பகவானுடைய உயிர்த்துணர்வினை விட உயிர்த்துணர்வு இருந்த ஒரு செமனர் சரி, பிராமணர் சரி, இறந்த காலத்தில் சரி, எதிர்காலத்தில் சரி, இந்த காலத்தில் சரி இல்லை என்று நீங்க சொன்னது எப்படி சொல்லி கேட்டார். அப்போது சாரிபுத்த தேரரும் இவ்வாறு கூறினார், பந்தே, இறந்த கால, அதே போல எதிர்கால, அதே போல நிகழ்கால சம்மா சம்புத்த பகவான்மார்களுடைய சித்தங்களை பற்றி, அந்த சித்தங்களை அறிந்து கொள்வதற்கான சேதோபரிய ஞானம் என்னிடம் இல்லை. அவர் அதை ஏற்றுக்கொண்டார், என்னிடம் இல்லை. இருப்பினும் பந்தே, ஏதேனும் ஒரு தர்ம முறைக்கு வந்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவர் ஞானம் உள்ளவர் தானே, அதனால் ஏதாவது ஒரு தர்ம முறைக்கு ஏற்ப சிந்தித்து தான் புத்த பகவானை பற்றி இவ்வாறு ஒரு முடிவுக்கு வந்தார். பார்ப்போம் அது என்னவென்று. சாரிபுத்த தேரர் கூறுவார், அது இவ்வாறான ஒரு விஷயம் புத்த பகவானை. அதுதான், ஒரு அரசனுக்கு ஒரு நகரம் இருக்கிறது கொஞ்சம் தூரத்தில். அந்த நகரத்தில் மிகவும் நன்றாக அது பாதுகாப்புக்கு இருக்கும் மதில், பெரிய மதில் ஒன்று அந்த நகரத்தில் அந்த காலத்து நகரங்களில் இருந்தது தானே, பெரிய பெரிய மதில்கள் இருந்திருக்கிறது. அப்படியான ஒரு மதில் இருக்கிறது. மதிலை கொண்ட ஒரு நகரம், ஒரு நுழைவாய் தான் அந்த நகரத்துக்கு இருக்கிறது. ஒரு நுழைவாய், அங்கே ஒரு செக்யூரிட்டி அல்லது கதவை கட்டுப்படுத்தும் ஒரு செக்யூரிட்டி இருக்கிறார். அவர் மிகவும் ஞானம் உள்ளவர். அவர் அறியாதவர்கள் உள்ளே போக அனுமதி கொடுக்க மாட்டார். அதே போல அறியும் மனிதர்கள் மட்டும்தான் உள்ளே போக இடம் கொடுக்கிறார். அவர் ஒரு முறை அந்த நகரத்தில் மதில் மேலே ஒரு
ஒன்று இருக்கு, அங்கே நடந்து போகலாம். அங்கே நடந்து போன பிறகு அவர் கண்டார், இந்த மதிலில் நகரத்துக்கு நுழைவதற்கு ஒரு ஓட்டையும் இல்லை. இல்லவிட்டால் இந்த மதில்கள் ஒன்று சேரும் இடங்கள் இருக்குதானே, சந்திகள், அப்படியான ஒரு சந்தியும் இல்லை. ஒரு பூனைக்கு கூட உள்ளே நுழைவதற்கான அப்படியான ஒரு ஓட்டை கூட இங்கே இல்லை என்று அவர் காண்கிறார். அப்படியான பரிசோதித்து ஆராய்ந்து கொண்டு போகும் போது நகர மதில் அப்படித்தான் இருந்தது. அப்போது அவர் சிந்திக்கிறார், அந்த செக்யூரிட்டி சிந்திக்கிறார், யாராவது ஒரு பிராணிகள், இவ்வாறான தடிப்பான உடல்களை கொண்ட பிராணிகள் இருக்கிறாங்க தானே, அந்த பிராணிகள் இந்த நகரத்தினுள் நுழைந்தால் இந்த கதவு மூலம் தான் போக வேண்டும், வேறு இடங்கள் இவர்களுக்கு போக இல்லை என்று அவர் முடிவுக்கு வருவார். அவ்வாறு தான் புத்த பகவானை, நானும் புத்த பகவானை பற்றி முடிவுக்கு வந்தேன் சொல்லி மொழிந்தார். புத்த பகவானே, இறந்த காலத்தில் இருந்து அனைத்து புத்த பகவான்மார்களும் இந்த மனதுக்கு அலுக்குகளாக இருக்கும். அதே போல ஞானம் பலவீனம் அடைய செய்யும் பஞ்ச நீவரண தர்மங்கள், இந்த பஞ்ச நீவரண தர்மங்களில் இயல்பு தான் இது. ஞானம் பலவீனம் அடைய செய்கிறது. அதே போல மனதுக்கு இவை அலுக்குகளாக, அதாவது சப் டிஃபைலமெண்ட்ஸ், அவை அப்படித்தான். இப்படியான இந்த நீவரண தர்மங்கள் ஆங்கிலத்தால் சொன்னால் இது ஹைண்ட்ரன்சஸ் அல்லது ஹிண்ட்ரன்சஸ், அப்படியான ஒரு வார்த்தை தான் இருக்கிறது. நீவரண தர்மங்கள் இந்த நீவரண தர்மங்கள் மூலம் எங்களுடைய ஞானம் அல்லது கவர் பண்ணும், சரியா? அப்போது தன்னுடைய ஞானம் பயன்படுத்த முடியாது, வளர்க்க முடியாது. இந்த இறந்த காலத்தில் இருந்த புத்த பகவான்மார்கள் இந்த நீவரண தர்மங்களை அழித்துவிட்டு 4 வகையான சதிபட்டான தர்மங்களில் தன்னுடைய மனதுகளை நிலைக்கு செய்து கொண்ட மனதுகளுடன் சப்த பொஜ்ஜங்க தர்மங்கள் அப்படியே விருத்தி செய்து கொண்டு சம்புத்த நிலை உறுதி செய்து கொண்டார்கள் என்று சாரிபுத்த தேரர் அவ்வாறான தர்மம் மூலம் ஏதாவது ஒரு முறைக்கு சிந்தித்து இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லி இவ்வாறு கூறினார். அதே போல புத்த பகவானே, அரஹத் சம்மா சம்புத்த பகவான்மார்கள் எதிர்காலத்தில் தோன்றுவார்களாயின் அந்த புத்த பகவான்மார்களும் அப்படித்தான். அதே போல இந்த காலத்தில் சம்மா சம்புத்த பகவான் தாங்கள், நீங்களும் அப்படித்தான். இந்த மனதில் அலுக்கு தன்மை, அலுக்கு, இந்த ஞானம் பலவீனம் அடைய செய்யும் ஒரு அலுக்கு தன்மையாக இருக்கும் பஞ்ச நீவரண தர்மங்கள் அழித்து விட்டு 4 வகையான சதிபட்டான தர்மங்களில் தன்னுடைய மனதினை நன்றாக நிலைக்கு செய்து கொண்ட மனதுடன் 7 வகையான பொஜ்ஜங்க தர்மங்களை நன்றாக வளர்த்து சம்மா சம்புதலிலே நீங்கள் அதை அடைந்தீர்கள் என்று புத்த பகவானுக்கு மொழிந்தார். அவ்வாறு அந்த தர்ம முறை அப்போதும் முடிவு. பிறகு இவ்வாறு இருக்கிறது இந்த தர்ம போதனையில். இது புத்த பகவான் ஒரே இடத்தில் மொழிந்த ஒரு தர்ம முறை அல்ல. இந்த மகாபரிநிப்பான சூத்திர போதனையில் நிறைய இடங்களில் புத்த பகவான் இருக்கும் போது அந்தந்த இடங்களில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி, முக்கியமான தர்ம கதைகளை பற்றி தான் இங்கே இருக்கிறது. அது ஒரு ரிப்போர்ட் போல தயாரிக்கப்பட்ட ஒரு சூத்திர போதனை தான் இந்த சூத்திர போதனை. புத்த பகவான் நாலந்தா எனும் இடத்தில் பாவாரக்க எனும் அந்த மாவனத்தில், இருக்குதானே, மாவனத்தில் இருக்கும் போது பிக்குமார்களுக்கு இவ்வாறான தர்ம கதையை தான் கூறினார். அதுதான் சீலம் இவ்வாறு, அதே போல சமாதி இவ்வாறு, ஞானம் இவ்வாறு. சீலத்துடன் வளர்க்கப்பட்ட சமாதி பெரும் பலன் தரும். சமாதி மூலம் வளர்க்கப்பட்ட பஞ்ஞா பெரும் பலன் தரும். அதே போல பஞ்ஞா அல்லது ஞானத்துடன் வளர்க்கப்பட்ட மனது அனைத்து ஆசவங்களில் இருந்து நீங்கி விடுகிறது என்று
மொழிந்தார். அவ்வாறு புத்த பகவான் நாலந்தா எனும் இடத்தில் அந்த அம்பவன அல்லது அந்த வனத்தில் இருந்து பிறகு ஆனந்த பிக்குவை அழைத்தார். ஆனந்த, இப்போது நாங்க பாடலி கிராமத்துக்கு போவோம் சொல்லி. இந்த பாடலி கிராமம் வந்து பிற்காலத்தில் இதுதான் பட்னா அல்லது பாடலி புத்து எனும் நகரமாக மாற்றினார். யார்? அஜாசத் எனும் மன்னர் மாற்றிவிட்டு அது நீண்ட காலமாக மகத தேசத்தில் தலைநகரமாக அதுதான் இருந்தது. பிற்காலத்தில் அது தர்மாசோக மன்னன் அரசாட்சி செய்யும் போது கூட, அதாவது 218 வருடங்களுக்கு பிறகும் அதே நகரம்தான் தலை நகரமாக அந்த பகுதியில் இருந்தது. அப்போது புத்த பகவானும் ஆனந்த பிக்குவும் அதே போல இன்னும் இருந்த 100 கணக்கான பிக்குகளும் பாடலி கிராமத்துக்கு வருகை தந்தார்கள். வருகை தந்துவிட்டு தங்கி வாழும் போது பாடலி கிராமத்தில் இருந்த உபாசகர்கள் இருந்தார்கள். புத்த பகவானை சரணமடைந்தவர்கள், தர்மத்தினை சங்கத்தினரை சரணமடைந்த இல்லறவர்கள். அவர்களுக்கு அது கேட்க கிடைத்தது, புத்த பகவான் பிக்குமார்களோடு பாடலி கிராமத்துக்கு வந்திருக்கிறார் சொல்லி. பிறகு அவர்கள் பெரிய கூட்டத்துடன் புத்த பகவான் இருந்த இடத்துக்கு வந்துவிட்டு புத்த பகவானை மிகவும் அன்புடன் வணங்கி ஒரு பக்கத்தில் அமர்ந்து இவ்வாறு கோரினார்கள். புத்த பகவானே, எங்களிடம் ஒரு கலந்துரையாடல் செய்யும் மண்டபங்கள் இருக்குதானே, அதாவது கூட்டு மண்டபங்கள் போலான அப்படியான ஒரு மண்டபம் நாங்கள் காட்டியிருக்கிறோம். புதுசாக கட்டியிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்வீராக, அதாவது அதை பாவியுங்க அல்லது பயன்படுத்துங்க சொல்லி அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அப்போது புத்த பகவான் என்ன காரணம், இவ்வாறான பொதுவான இவ்வாறான இடங்கள் செய்த பிறகு அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம்தான் ஜம்புதீப வாசிகளுடைய, அது முதலில் மிகவும் தூய்மையான உள்ளங்களை கொண்டு தியானம் செய்து கொண்டு தியானம் வளர்க்கும் மிகவும் ஒழுக்கத்துடன் வாழும் பிக்குமார்களுக்கு அல்லது துறவிமார்களுக்கு முதலில் அந்த இடத்தை பாவிக்கத்தான் அழைக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் பாவிக்கிறார்கள். அது ஒரு மங்கள விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போது புத்த பகவான் மௌனமாக அவர்களுடைய அழைப்பு ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த உபாசகர்கள் தன்னுடைய பொதுவாக கட்டப்பட்ட மண்டபத்துக்கு சென்றுவிட்டு அங்கே காப்பட் விரித்துவிட்டு அங்கே ஆசனங்களை ஒழுங்கப்படுத்தி அதே போல கால்களை கழுவுவதற்கு ஒரு நீர் பானையும் வாய்ச்சி விட்டு அவர்கள் திரும்பி புத்த பகவான் இருந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்து புத்த பகவானை இப்போது தான் காலம் அதற்காக என்று காலத்தை கூறினார்கள். அப்போது புத்த பகவான் பிக்குமார்களோடு அந்த இப்போது இரவு காலம் வந்திருந்தது. அப்போது அவர்களோடு எண்ணெய் போட்டு ஒரு விளக்கினையும் ஏற்றிவிட்டு தான் புத்த பகவானை சந்திக்க வந்தார்கள். வந்துவிட்டு அழைப்பு விடுத்த பிறகு புத்த பகவான் பிக்குமார்களோடு அங்கே சென்று விட்டு கால்களை கழுவிக்கொண்டு மண்டபத்தினுள் புகுந்தார்கள். புகுந்து விட்டு அங்கே நடுவில் இருந்த ஒரு தூண் இருந்தது. அந்த தூணில் இருந்து புத்த பகவான் அந்த தூண் இருந்த இடத்துக்கு எதிர் பக்கத்தை பார்த்து கொண்டு அமர்ந்தார். பிக்குமார்கள் கால்களை கழுவிக்கொண்டு புத்த பகவானுக்கு பின்னே சென்றுவிட்டு அங்கே அமர்ந்தார்கள். பிறகு அந்த உபாசகர்கள் தன்னுடைய கால்களை கழுவிக்கொண்டு புத்த பகவானுக்கு முன்னே அமர்ந்தார்கள். அவ்வாறு இருக்கும் போது புத்த பகவான், இது நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்க, சீலமுள்ளவர் இருக்கிறார் தானே, அந்த சீலமுள்ளவர் இருக்கிறார்கள், அதே போல துස්සீலர்கள் இருக்கிறார்கள். சீலமுள்ளவர்கள் என்று சொன்னால் இல்லறவர்களாக பிராணிகளை கொல்லாதவர்கள், களவெடுக்காதவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபடாதவர்கள்,
பொய் பேசாதவர்கள், அதே போல மது அருந்தாமல் இருக்கின்றவர்கள், அதே போல உபோசத்தை, அதாவது போயாத இனங்களில் உபோசதாட்டமுக சீலத்தினை கடைபிடிக்கின்றவர்கள். அவ்வாறு செய்யாமல் அந்த சிக்காபதங்களை மீறி பாவங்களை, ஐவகையான பாவங்களை செய்து கொண்டு இருந்தால் அவர்கள் தான் துස්සீலர்கள். புத்த பகவான் முதலில் மொழிந்தார், துස්සீலர்களுக்கு, ஒரு துස්සீலருக்கு தன்னுடைய சீலத்துக்கு ஆபத்து செய்து கொள்வதன் மூலம் கிடைக்கும் கெட்ட பெருப்பேறுகளை பற்றி, கெட்ட பெருப்பேறுகள் 5 புத்த பகவான் மொழிந்தார். அவைதான் தன்னுடைய சீலத்துக்கு ஆபத்து செய்து கொண்ட துස්සீல நபர் தாமதம் காரணமாக தன்னுடைய சுகபோகங்கள் அழிந்து விடும். பாருங்க, முதலாவது துස්සீல தன்மைக்கு போயிட்டு துස්සீலர்களாக வாழும் போது சுகபோகங்கள் அல்லது பணம், காணி, வீடு தோட்டங்கள், அவருக்கு இருக்கும் செல்வம் இருக்குதானே, செல்வம் அழிந்து போகும். அப்படித்தானே அந்த பெண்களின் பின்னே போயிட்டு விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் அதன் மூலமே பணம் இல்லாமல் போயிட்டு வீழ்ச்சி அடைவார்கள். அதே போல களவு எடுக்கின்றவர்களும் அப்படித்தான் அந்த சட்டங்களுக்கு அல்லது அரசு தண்டனைக்கு உள்ளாகி தன்னுடைய சுகபோகங்கள், செல்வம் இல்லாமல் செய்து கொள்வார்கள். அதே போல மது பாவிக்கின்றவர்கள் தன்னுடைய சொத்து சுகபோகங்கள் இல்லாமல் செய்து கொள்வார்கள். அப்படியான் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நிறைய கதைகள் மூலம் சொல்லித்தரலாம். இரண்டாவது, தன்னுடைய சீலத்துக்கு ஆபத்து செய்து கொண்ட துස්සீலர் அபகீர்த்தி சப்தம், தன்னை பற்றி அபகீர்த்தி சப்தம். அபகீர்த்தி என்ன? அதுதான் இவர் நல்லவர் அல்ல, இவர் கெட்டவர், இப்படியான பெரிய தவறுகள் செய்யும் ஒருவர், அதுதான் அப்படியான ஒரு சப்தம் போகும்போது அதுதான் அபகீர்த்தி சப்தம். கீர்த்திக்கு எதிரான விஷயம் அல்லது புகழ்ச்சிக்கு எதிரான விஷயம், இகழ்ச்சி சப்தம் பரவி போகும். அது இரண்டாவது கெட்ட பெருப்பேறு விளைவு துස්සீலருக்கு கிடைக்கும். அவரை பற்றி நல்ல பெயர் இல்லை சமூகத்தில், தேவர்கள் கூட அறிந்து கொள்வார்கள் இவர் இப்படியானவர்கள் என்று. சரியா? குட்வில் இல்லாமல் போகும் தானே. அப்போது ஒரு கடன் கூட அவருக்கு தேடிக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? அந்த காலத்தில் துස්සீலர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, கொடூரமானவர்களுக்கு மனிதர்கள் கடன் கொடுக்கவில்லை. அதுக்கு காரணம் என்ன? அந்த கடன் திரும்பி கிடைக்காது, அதுதான் காரணம். நான் சும்மா சொன்னேன். அதுதான் இரண்டாவது. மூன்றாவது தான் தன்னுடைய சீலத்துக்கு ஆபத்து செய்து கொண்டு அவர் ஒரு சாஸ்திரிய கூட்டம் அல்லது பிராமண கூட்டம் அல்லது வைசிய கூட்டம், கணபதி கூட்டம் அல்லது சமண கூட்டம், அவ்வாறான ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வேசாராஜ்ய தன்மை இல்லாமல் அல்லது துணிச்சலாக போக முடியாது. அதாவது தேஜஸுடன் போக முடியாது, தேஜஸ் இல்லாமல் போகும். என்ன காரணம்? தான் கெட்டவர் தானே, கெட்ட விஷயங்களை செய்பவர். அதனால் அந்த பர்சனாலிட்டி இல்லாமல் போகும். 2க்கு 3க்கு வளைந்து தன்னுடைய முகத்தை ஒழித்து கொண்டு தான் போறாங்க. அது அவருக்கு கிடைக்கும் 3வது கெட்ட விளைவு. அதே போல துස්සீலருக்கு கிடைக்கும் 4வது தான் மரண காலம் இருக்குதானே. மரண காலத்தில் தன்னுடைய விழிப்புணர்வு அல்லது சுய நினைவு இல்லாமல் போகும். நீங்க கண்டு இருக்கலாம், சிலர் மரணத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பே அல்லது சில வருஷங்களுக்கு, 1-2 வருஷங்களுக்கு முன்பே விழிப்புணர்வு இல்லாமல் போகும். பிறகு அவர் சொல்வதே புரிந்து கொள்ள முடியாது ஏனையவர்களுக்கு. ஏனையவர்கள் சொல்லும் விஷயங்கள் இவருக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்படியான ஒரு விஷயம்தான் இங்கே இருக்கிறது. அதுதான் சுயநினைவு இல்லாமல் போகும்போது நடக்கும் விஷயம். இது நடப்பதோ இந்த துස්සீலருக்கு.
சரியா? துசிலருக்கு அல்லது மே ஒழுக்கமற்றவருக்கு இது நடக்கும். 5வது, அவர் மரணத்துக்கு பிறகு அபாய துக்கத் வினிபாத் நரகத்தில் பிறக்கிறார். நரகத்தில் தான் பிறப்பு கிடைக்கிறது. பாருங்க, இந்த துசீலர்களாக வாழ்வது தனக்கு செய்து கொள்ளும் மிகவும் பெரிய அநியாயம், பெரிய அநீதி. தனக்கு தான் அன்பாக இருக்கிறார்களாயின் முதலாக தான் சீலமுள்ளவராக மாற வேண்டும், ஒழுக்கமுள்ளவராக மாற வேண்டும். அவ்வாறு மாறினால் அவருக்கு நல்ல விளைவுகள் 5 கிடைக்கிறது. அவை பற்றி புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், பார்ப்போம். சீல செல்வம், இது ஒரு செல்வமாகத்தான் புத்த பகவான் மொழிந்திருக்கிறார். சீல அல்லது ஒழுக்கம் எனும் செல்வம் இருக்கும். சீலமுள்ளவர்களுடைய அதன் மூலம் கிடைக்கும் நல்ல பெறுபேறுகள் 5 இருக்கிறது. அவைதான்: அவர் தாமதம் இல்லாதவர், அதன் தாமதம் இன்மையினால் வேலை செய்யும் போது அவருடைய செல்வம் வளரும், சுகபோகங்கள் வர வர அதிகமாகும். அது சீலமுள்ளவருக்கு கிடைக்கும் முதலாவது பெறுபேறு. அதே போல 2வது, அவருடைய இங்கே கல்யாண கீர்த்தி சத்து. கல்யாண கீர்த்தி சத்து புரிந்து கொள்ளலாம் தானே? கல்யாணம் எனும் வார்த்தை தமிழில் இருக்கு. கித்தி கீர்த்தி தான், கித்தி சப்த சப்து. கல்யாண கீர்த்தி சப்தம் நல்ல கீர்த்தி சப்தம், புகழ்ச்சி சப்தம் பரவி போகும் சீலமுள்ளவரை பற்றி. அவர் பிராணிகளை கொல்லாமல், களவெடுக்காமல், விபச்சாரத்தில் ஈடுபடாமல், பொய் பேசாமல், மது அருந்தாமல் இருக்கும் போது மனிதர்கள் இவரை பிடிக்கிறார்கள், மனிதர்கள் இவரை புகழ்ந்து பேசுவார்கள். அதனால்தான் இந்த கீர்த்தி சப்தம் மனிதர்களுக்கும் இடையில் பரவி போகும். மட்டுமில்லை, தேவர்களுக்கும் பரவி போகும். அதே போல 3வது, அவர் சாஸ்திரிய கூட்டத்துக்கு சரி, பிராமண கூட்டத்துக்கு சரி, வைசிய அல்லது கஹபதி கூட்டத்துக்கு சரி, செமன கூட்டத்துக்கு சரி போகும்போது தேஜஸுடன் போறாரு. பெரிய பர்சனாலிட்டி இருக்கு, பயம் இல்லாதவர். அது 3வது பெறுபேறு. 4வது தான் அந்த சீலம் உள்ளவர் சுய நினைவு இல்லாமல் போக மாட்டார் மரண காலத்தில். அந்த துசீலர்கள் போல மரண காலத்தில் சுய நினைவு இல்லாமல் மரணத்தை சந்திக்க மாட்டார்கள். அதுதான் 4வது. 5வது தான் அவர் மரணித்த பிறகு ஸ்வர்க உலகங்களில் அல்லது தேவ உலகங்களில் தான் பிறக்கிறார்கள். அதுதான் சீலமுள்ளவருக்கு கிடைக்கும் 5வது பெறுபேறு. பாருங்க, புத்த பகவானுடைய கடைசி காலத்தை பற்றி இருக்கும் விபரங்களை கொண்ட ஒரு போதனை தான் கதைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே எங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு எங்களால் அறியக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சரியா? அந்த 7 வகையான வீழ்ச்சி அடையாத தர்மங்களும் அப்படித்தான். இவை நன்றாக பழக்கப்படுத்தினால் நீங்கள் ஒரு கூட்டமாக சரி, ஒரு நாடாக சரி, நாட்டில் இருக்கும் உன்னதமான ஒரு நிறுவனம் இருக்குதானே, பாராளுமன்றம், நாடாளுமன்றம், அப்படியான இடங்களில் சரி, இவை பழக்கப்படுத்தினால் வளர்ச்சி தான், வெற்றி தான் கிடைக்கிறது, வீழ்ச்சி அல்ல. அதே போலதான் இந்த சீலமும். அதே போல பிக்குமார்களுக்கும் மொழிந்த 7 வகையான அப்பரியானிய தர்மங்கள், அவை பழக்கப்படுத்தினால் அவற்றில் பயன்பாடுகள் தனக்கு தான் கிடைக்கிறது. சாதாரணமாக கூறினால் இந்த 7 வகையான அப்பரியானி தர்மங்களில் 3-4 அப்பரியானி தர்மங்களை பழக்கப்படுத்துகின்றவர்கள் தான் இஸ்லாமியவர்கள். பாருங்க, அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி. பெரிய வளர்ச்சி இலங்கையில் இருக்கிறது. 7 அப்பரியான தர்மங்களில் 4 போல பழக்கப்படுத்துவார்கள், அடிக்கடி கூடுவார்கள். 2வது இருக்கிறது, அதுதான் ஒற்றுமையுடன் கூடுவார்கள். 3வது இருக்கிறது, தன்னுடைய சமயத்தில் இருக்கும் விஷயங்கள் இருக்கு, அவை மாற்றாமல் செய்து கொண்டு போகிறார்கள். 4வது, மூத்தவர்கள் அவர்களுடைய குரலை கேட்க நேரிடும் அவர்களுக்கு. என்ன காரணம்? ஒவ்வொரு
வியாழன் கிழமையிலும் அவர்கள் ஒரு இடத்துக்கு அவர்களுடைய மொஸ்க் இருக்குதானே அவை அங்கே கூடுவார்கள். அப்போது அங்கே முதலில் இருந்தவர்கள் அனுபவம் நிறைந்தவர்கள் தான் மூத்தவர்கள். அவருடைய குரலை கேட்க நேரிடுகிறது. அதனால் அவர்களுக்கு வளர்ச்சி தான் கிடைக்கிறது. அதுதான் இப்ப நேரமும் போய் கொண்டிருக்கிறது 9 மணி. அதனால் இன்றைக்கு போதும் என்று சிந்திக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்குமாயின் இப்போது கேட்கலாம். நமோ புத்தாய. ஆமாம். இவ்வளவு 10 நாட்கள் சுயநினைவு இல்லாமல் இருந்தாரா? கோமா? ஆஹா. சரி. அது சாதாரணமாக சில நேரம் பிறருக்கு புரிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம்? உள்ளே சில நேரம் விழிப்புணர்வு இருக்கலாம். அவருக்கு தன்னுடைய கை கால்களை சில நேரம் இப்படி அசைக்க முடியாது, வார்த்தைகளை வெளியிட முடியாது. அப்படியான விஷயங்கள் இருக்கு. நான் அதை பற்றி மிகவும் நன்றாக அறிந்து கொண்டு தான் சொல்றேன். எங்களுடைய ஒரு விக்குடைய ஒரு அனுபவம் நான் இப்போது சொல்றேன். அவர் ஒரு காட்டு ஆசிரமத்தில் இருக்கும் போது இரவில் ஒரு பாம்பு கடித்திருக்கிறது. பாம்பு கடித்த பிறகு இவருக்கு அந்த மிகவும் காடு உள்ளே மிகவும் நடு இரவில், சரியா? பிறகு அவருக்கு செய்ய ஒன்றும் இல்லை. வர வர அந்த விஷம், அந்த நஞ்சு மூலம் அவர் பலவீனம் அடைந்தது. பிறகு என்ன நடந்தது? அவர் முடியுமான அளவில் ஒரு கதை இருக்கிறது. அவருக்கு தன்னுடைய இந்த உடம்பை பயன்படுத்தி ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருக்கிறது. வார்த்தைகள் பேச அப்படியான நிலைக்கு வந்து பிறகு அவர் மனது மூலம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார். தர்மத்தினை சிந்தித்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு தெரியும் தானே, அந்த கந்த பறித்த என்ற ஒரு பறித்த இருக்குதானே, அந்த பறித்தம் மிகவும் குணம் இந்த நஞ்சுக்கு. பாம்பு கடித்து அவர் இறந்துவிட மாட்டார்கள். அதையும் சில நேரம் சிந்தித்து இருக்கலாம், சத்திய கிரியைகளை செய்திருக்கலாம். எப்படியாவது அவர் காலை அவருக்கு திரும்பி கை கால்கள் முடிந்தது. பிறகு அவர் சொன்னதால் தான் இந்த செய்தி எங்களுக்கு தெரியும். அதே போல் இன்னும் ஒருவர் ஆஸ்பத்திரிகை அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவரும் ஒரு பிக்கு. அவர் உடல் அசைக்க முடியாமல் போயிருக்கிறது, வார்த்தைகள் வெளியிட போகாமல் முடியாமல் போயிருக்கிறது. அவர் இவ்வாறு இருக்கும் போது வாய் இவ்வாறு தான் இருந்திருக்கிறது. ஒரு பக்கத்துக்கு இவ்வாறு வளைந்து அவருடைய வாயில் இருந்து வாயை மூடிக்கொள்ள முடியாது. ஆனால் விழிப்புணர்வு உள்ளே இருக்கிறது. வாயை மூடிக்கொள்ள முடியாது. வாய் மூலம் எச்சில் விழுகிறது. அவருக்கு வேண்டும், ஏனையவர்களுக்கு சொல்ல, கிட்ட இருந்தவருக்கு சொல்ல வேண்டும், இதை கொஞ்சம் துடையுங்க சொல்லி சொல்ல வேண்டும். ஆனால் சொல்ல முடியாது. என்ன காரணம்? வார்த்தைகளை வெளியிட முடியாது. ஆனால் உள்ளே விழிப்புணர்வு இருக்கிறது. பிறகு அவரும் மரணம் அடையாமல் குணமாகினார். பிறகுதான் அவர் அந்த கதையை சொன்னார். அதனால் வெளியே இருக்கின்றவர்களுக்கு சில நேரம் நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. அவர் உள்ளே விழிப்புணர்வு இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. சிலர் இருக்கிறார்கள்,
சீலமுள்ளவர்கள் போல அவர்களுடைய புற பார்வை அப்படித்தான். சரியா? இங்கிலும் இருக்கிறார்கள். அதாவது மிகவும் வயதுக்கு போயிட்டு மிகவும் வயதுக்கு போயிட்டு தன்னுடைய பிள்ளைகள் சொல்லும்படியால் தான் அவர்கள் டெம்பிள்களுக்கு போகிறார்கள். அதாவது இந்த உபோசத்த சீலத்தை கடைபிடிக்க அவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு உண்மையாக மனதினுள் அந்த ஆர்வம், அந்த அவ்வாறு தேவையே இல்லை. சரியா? அந்த தேவையே இல்லை. அவர்கள் சாதாரணமாக ஒரு கலாச்சாரம் பின்பற்றும் ஒருவராகத்தான் காணலாம். அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். பிறருக்கு அதை தெரியாது. இவருடைய மனதினுள் இருக்கும் விஷயங்களை பற்றி தெரியாது. பிறர்கள் சிந்திக்கிறதோ, இவர் வெள்ளை அணிந்து கொண்டு சீலம் எடுக்க போகிறார்கள், சீலத்தை காப்பாற்றுவார், அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மரணித்த பிறகு சில நேரம் அதே வீட்டில் ஒரு பேயாக பிறக்கிறார். என்ன காரணம்? வெள்ளை அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு போனாலும் சீலத்தினை கடைபிடிக்கவர்கள் அல்ல. சிலர் அப்படி இருக்கிறாங்க. சீலத்தை நாங்க சொல்லும் போது சிக்காபதங்களையும் உச்சரிக்கிறார்கள். பானாத்தி பார்த்தா சொல்லும் போது பானாத்தி பார்த்தா, அது என்னதானா சொல்லும் போது அது என்னதானா. ஆனா அவரிடம் இருந்து கேட்டால், நீங்க கடைபிடிக்கும் சீலங்கள் என்ன என்று கேட்டால் அவருக்கு சொல்ல முடியாது, அறிவு இல்லை. சரியா? அப்படியான விஷயங்களும் இருக்கு. இங்கேயும் வந்த ஒருவர் இருந்தார், சாமி என்று ஒருவர், சென்னையில் இருந்து வந்தவர். இவர் கிளம்பினார். இங்கு இருக்கும் போது நான் ஆஜீவாட்டமுக்கு சீலத்தினை கொடுத்தேன். ஆனா அவர்களுடைய நடத்தைகள் மூலம் எனக்கு புரிந்து கொள்ள கூடியதாக இருந்தது, இவருக்கு சீலம் கடைபிடிக்க வேண்டிய ஒருவர் அல்ல. நான் ஒரு முறை கேட்டேன், நீங்க சீலத்தை கடைபிடிக்கிறீங்க தானே சொல்லி. அவர் சொன்ன, ஆமாம் சாமி சொல்லி. நான் கேட்டேன், நீங்க கடைபிடிக்கும் சீலங்கள் என்னவென்று சொல்லுங்க சொல்லி. அவருக்கு சொல்ல முடியாது. பாருங்க, யார் சரி சிந்தித்தால் இவர் சீலம் உள்ளவர், இவர் சுயநினைவு இல்லாமல் மரணத்தை சந்திக்க மாட்டார். அதே போல மரணத்துக்கு பிறகு கட்டாயமாக ஸ்வர்க்கத்தில் தான் பிறக்கிறார் சொல்லி பிறர் சில நேரம் சிந்திக்கலாம். ஆனா உண்மை அது அல்ல. உண்மை அதற்கு மாறான ஒரு விஷயம். சரியா? வணக்கம் சரவண பெருமாள் ஐயா. பென்னரசு ஐயா, உங்களுக்கு தெளிவாக கேட்க கிடைத்தது தானே? மே இது இவ்வாறு இருக்கிறது. தெரியாமல் செய்த பாவங்கள், அதுக்கு மன்னிப்பு வந்து இப்படித்தானே. சாதாரணமாக யாருக்கு சரி ஏதாவது பிழை செய்தால், தெரியாமல் சரி தெரிந்து சரி, அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம். சரியா? அதே போல சில நேரம் சிலர் இருக்கிறார்கள், யாருக்கு நான் தவறு செய்தேன், யாருக்கு அப்படியும் அறிவு இல்லை, ஞாபகம் இல்லை, பாவங்களை பற்றியும் தெரியாது. ஆனா இப்படியான ஒரு முறை இருக்கு. ஆரிய அரிய உபவாத என்று. அரிய உபவாத வந்து எவரேனும் ஒருவர் இருக்கிறாரா இந்த என் சீர் மார்க்கத்தினை பழக்கப்படுத்துகின்றவர்கள், அதாவது இந்த அரிய அட்டாங்கிக மார்க்க அல்லது நிப்பான மோட்ச வழி, இதனை பழக்கப்படுத்துகின்றவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள், குணமுள்ளவர்கள். அப்படியான ஒருவருக்கு ஏதாவது ஒரு தவறினை செய்தால், அது சாதாரணவருக்கு செய்தது போல அல்ல, பெரிய பிழை, கெட்ட கர்ம வினைகள் இந்த வாழ்க்கையிலேயே வரும். சில நேரம் நிறைய அளவில் இந்த வாழ்க்கையிலே வரும். அப்படியான இடங்களில் செய்ய வேண்டிய விஷயம்தான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேணும். சரியா? மன்னிப்பு கேட்டால் அந்த பாவம் இலகுவாகிவிடும். சரியா? அது இல்லாமலே போகாது,
ஆனால் இலகுவாகிவிடும். அவர் நரகத்துக்கு போக இருந்தால் அது இல்லாமல் போகும். அதே போல அவருக்கு அரியுபவாதம் செய்து கொண்ட பிறகு தன்னுடைய மனதினை விருத்தி செய்து கொள்ள இருந்த வாய்ப்பும் இல்லாமல் போகும். ஆனால் மன்னிப்பு கேட்ட பிறகு அதுவும் திரும்பி கிடைக்கிறது. அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மன்னிப்பு கேட்கும் ஒரு முறை இருக்கிறது. அது எதற்கும் நல்லம். அதுதான் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு விசேடமாக தோன்றிய அனைத்து புத்த பகவான்மார்களுக்கு இறந்த காலத்தில் நாங்கள் இந்த சம்சார பயணத்தில் வந்தோம் தானே. இந்த நீண்ட காலமாக இந்த பிறவி கடலில் பிறந்து கொண்டு வரும்போது புத்த பகவான்மார்களுக்கு, அதே போல பச்சேக புத்த பகவான்மார்களுக்கு, அரஹந்தவர்களுக்கு, அதே போல தர்மத்துக்கு, அதே போல சங்கத்தினருக்கு, அதே போல சீலமுள்ளவர்களுக்கு, குணமுள்ளவர்களுக்கு, அம்மா அப்பாமார்களுக்கு, அதே போல மூத்தவர்களுக்கு, அதே போல தோபிகளுக்கு, போதி மரங்களுக்கு, தாத்து அப்படியான உயர்ந்தவர்களுடைய தாத்து வணங்கும் தானே, அந்த தாத்துகளுக்கு, அதே போல சிலைகளுக்கு ஏதாவது தவறு என்னுடைய வார்த்தைகளினால் சரி, உடம்பினால் சரி, மனதினால் சரி நடந்தால் அந்த அனைத்து தவறுகளுக்கும் மன்னிக்கவும் புத்த பகவானை சொல்லி புத்த பகவானிடம் மன்னிப்பு கேட்கும் ஒரு முறை இருக்கிறது. இந்த அனுராதபுரம் இருக்கும் ஸ்வர்ணமாலை தோவி, ருவன்னரி தோவி இருக்குதானே, அந்த தோவி கிட்ட வந்து தான் இலங்கையில் நிறைய பேர் அதை செய்வார்கள். அறியாமல் செய்தவர்கள் அறிந்தும். ஆம் ஆமாம் ஆம் ஆமாம் அது செய்யலாம். அப்படி ஒரு உதாரணம் கூறினால் அடுத்த நாள் சொல்லுமே, அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவ்வாறு அதாவது தப்பியவர்களை பற்றி, பெரிய தவறுகள் இருந்து மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களில் இருந்து தப்பி ஸ்வர்க்கங்களுக்கு போனவர்கள், அதே போல தன்னுடைய மனதினை விருத்தி செய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். சரி. ஆம் அது அப்படி இருந்தாலும் ஐயா, அது அப்படி இருந்தாலும் இந்த சீலம் நன்றாக வளர்க்கிறீர்களா? அதே போல மெத்தா தியானம் அல்லது அனித்திய தியானம் அப்படியான விஷயங்கள் நன்றாக வளர்க்கிறீர்கள் என்றால், அதே போல் குணதர்மங்கள் வளர்க்கிறீர்கள் என்றால், அதே போல ஞானம் வளர்க்கிறீர்கள் என்றால், அவருடைய இருக்கும் பாவங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு போகாமல் இந்த ஜென்மத்திலேயே இல்லாமல் போகும். அப்படியான ஒரு முறை இருக்கு.